கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஷார்ட் மூலமாக உங்களை சந்திப்பில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, வேத புஸ்தகத்தில் திராட்சை செடியை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் மெய்யான திராட்சை செடி என்றும் நாம் அதில் இருக்கிற கொடிகள் என்றும் வேதம் சொல்லி தருகிறது. பாருங்கள், இந்த செடியோடு கூட இந்த கொடி எவ்வளவு அழகாக இணைந்திருக்கிறது. இந்த செடியோடு இந்த கொடிகள் இணைந்து இருக்கும் பொழுது மாத்திரமே இதற்கு பலன் கொடுக்க முடிகிறது. இந்த செடியோடு இந்த கொடிகள் இணைந்திராவிட்டால் இது பலன் கொடுக்க முடியாமல் கரிந்து உலர்ந்து போகும், சுட்டரிக்கப்பட மட்டுமே முடியும் என்று சொல்லுகிறது. மெய்யான திராட்சை செடி நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். நாம் அவரில் இருக்கிற கொடிகளாய் இருக்கிறோம். இயேசுவை கூட அல்லாமல் நாம் எதுவும் செய்ய முடியாது. எனவே இந்த மெய்யான திராட்சை செடியை அந்த கொடி சேர்ந்து இருப்பது போல நாமும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக சேர்ந்திருப்போம். கர்த்தருக்குள் பெரிய காரியங்களை செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.